உங்களுக்கு தெரியுமா? மகரம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்கப் போவது மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 மாதம் வாழ்க்கையின் திசை திரும்பும் வலிமையான காலம். சூரியன் உங்கள் ராசிக்குள் வரும் நேரம் புதிய சக்தி, தன்னம்பிக்கை, அமைதி, திறமை ஆகியவற்றை முழுதும் உயிர்ப்பிக்கும். கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த அழுத்தங்களும் உறவுகளில் இருந்த மாற்றங்களும் வேலை சுமையும் இப்போது மெதுவாக தெளிவடையும். மகரம் பூதத்துவ ராசி என்பதால் நீங்கள் எப்போதும் பொறுப்புடன் நிதானமாக முடிவு எடுக்கும்போது ஆழமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் அந்த குணங்கள் உங்களுக்கு பெரிய பலனாக மாறுகின்றன. டிசம்பர் முதல் 15 வரை சூரியன் தனுசு ராசியில் இருக்கும். இது உங்களின் 12ஆம் வீட்டை தாக்குவதால் மன அழுத்தம் குறையும், பழைய கவலைகள் வெளிப்படும், உடல் ஓய்வு தேவைப்படும். ஆனாலும் இது உள் சுத்திகரிப்பு காலமாகும். தியானம், ஜெபம், தனிமையில் சிந்தித்தல் போன்றவை உங்களை புதுப்பிக்கும். 15க்கு பிறகு சூரியன் மகரத்தில் டிரான்சிட் ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மிக சக்தியான பருவம். உங்கள் ஆளுமை மின்னும். உங்கள் குரலும் உங்கள் தீர்மானமும் உங்கள் செயல்திறனும் அனைவரையும் கவரும். செவ்வாய் கடக ராசியில் இருப்பதால் உறவுகள், கூட்டாண்மைகள், திருமணம் போன்ற துறைகளில் செயல்பாடு அதிகரிக்கும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்ட உரையாடல்கள் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த விஷயங்கள் முடிவடையும். சுக்கிரன் விருச்சிகத்தில் டிரான்சிட் செய்வதால் நண்பர்கள் உதவி, ஆசைகள் நிறைவு, சமூக மரியாதை, சிறிய நிதி பலன்கள் கிட்டும். குரு ரிஷபராசியில் இருப்பதால் உங்கள் 5ஆம் வீடு வலுப்பெறும். இது படைப்பாற்றல், கல்வி, குழந்தைகள் தொடர்பான நன்மைகள், காதல் முன்னேற்றம் போன்றவற்றை தரும். புதன் இருக்கும் காலத்தில் ஆவணங்கள், பேச்சுவார்த்தைகள், பயணங்கள் கவனத்துடன் நடக்க வேண்டியது அவசியம். ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்தது ஒழுங்காகவே அமையும். தொழிலில் டிசம்பர் 15க்கு பிறகு வலிமையான மாற்றம். மேலதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் முயன்ற ஒன்று அவ்வப்போது சாத்தியம் பெறும். வேலை மாற விரும்புபவர்கள் இந்த மாத இறுதி பகுதியில் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். வியாபாரத்தில் இந்த மாதம் ஸ்டெடி growth தரும். ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர் நம்பிக்கை, குழு ஒத்துழைப்பு ஆகியவை உயர்வு பெறும். நிதியில் ஆரம்பத்தில் செலவுகள் இருந்தாலும் மாத இறுதியில் வரவு அதிகரிக்கும். அடைமொழி, மீதி பணம், பரிசுகள், சிறிய முதலீடுகளின் பலன் ஆகியவை வரும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். வீட்டில் ஆன்மீக ஆற்றல் உயர்வு. பெற்றோர் நலம் மேம்படும். உறவுகள் தெளிவடையும். கால உறவுகளில் உண்மையான புரிதல் ஏற்படும். திருமண பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பு அதிகரிக்கும். உடல் நலம் மொத்தத்தில் நிலை பெறும். சிறிய சோர்வு மட்டும் கவனிக்கணும். இந்த மாதத்தில் மனோருதி மேலும் வலுவடையும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் சொற்கள் உங்களுக்கு புதிய ஊக்கம் தரும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியானவை என்று உணர வைக்கும் சம்பவங்கள் நிகழும். தொழிலில் பெறும் மதிப்பு உங்களை மேலும் பண்படுத்தும். வீட்டில் நடைபெறும் சிறிய மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடும். இந்த காலம் உங்கள் பொறுப்புணர்வை வளர்க்கும். ஆளுமை மேம்பாட்டிற்கான சிறந்த நேரம் இது. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்வதால் உள்ளத்தின் குழப்பங்கள் மறைந்து தெளிவு அதிகரிக்கும். உங்களின் முயற்சிகள் வீணாகாது. உங்கள் மனதில் வைத்திருந்த திட்டங்கள் நிதானமாக நிறைவேறும். இந்த மாற்றங்கள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதத்தில் பெற்ற ஒவ்வொரு அனுபவமும் அடுத்த காலம் உங்களை முன்னுக்கு நடத்தும். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.